வணக்கம் நண்பர்களே. தாவேக தலைமையில ஆட்சி அமைஞ்ச போது மிக கடுமையாக நம்ம எதிர்வினையாற்றினோம். பலரும் மிக கடுமையாக எதிர்த்தாங்க. அப்போ ஒரு சிலர், அதாவது நடுநிலை பேசுறேன் அப்படிங்கிற பேர்ல ஒரு சிலர் சொன்னது என்னன்னா, அவங்க புதுசு தானே, இப்போ புதிதாக ஒருத்தர் யாரும் வரக்கூடாதுன்றீங்களா, ஏற்கனவே ஆண்டவங்களே தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வரணுமா, புதுசா ஒரு டீம் உள்ள வர்றதுல தப்பு இல்லையே, அவங்களும் நல்லாட்சி கொடுத்தாங்க என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி பலர் கேட்டாங்க. அப்போ நம்ம சொன்ன பதில் என்னன்னா, இந்த புதுசா வரன்னு வராங்க இல்லையா, அவங்க உண்மையிலே யோகியர்களா இருந்தா பரவாயில்ல, அல்லது நேர்மையான வழியில ஆட்சிக்கு வந்திருந்தா பரவாயில்ல, அல்லது பொய் சொல்லாமல் அடுத்தவங்க மேல பழி போடாமல் அதிக இடங்களில் ஜெயிச்சிருந்தா பரவாயில்ல. இவங்க தேர்ந்தெடுத்ததே தப்பான வழி, சொன்னதெல்லாம் பொய், பிரச்சாரம் பண்ணது எல்லாமே தப்பு தப்பா அடுத்தவங்க மேல பழியை போட்டு 42 பேரை சாவடிச்சுட்டு மனசார அந்த பொய் அந்த பழியை அடுத்தவங்க மேல போடுற அளவுக்கு மோசமான ஒரு கூட்டம். இப்படி ஒரு கூட்டம் ஆட்சியில் உட்கார்ந்ததுன்னா, அவர்கள் நாங்க நல்லது செய்தா வந்திருக்கோம், ஜனங்களுக்கு நல்லது செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிடைக்கிற கேப்ல எல்லாம் சுருட்டத்தான் பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இவர்கள் நேர்மையற்றவர்கள். இவங்க நோக்கம் சர்வீஸ் இல்லை, மக்களுக்கு நல்லது பண்றது இல்லை. இவங்களுடைய தலைவருடைய நோக்கமே அது கிடையாது. அவருடைய நோக்கம் என்ன, சினிமாவில் உச்சத்திலிருந்து வந்த, இப்போ நான் அரசியல்ல உச்சத்துல இருக்கணும், பதவியில உச்சத்துல இருக்கணும், சம்பாதிக்கிறதுலயும் உச்சத்துல இருக்கணும். எப்படி சம்பாதிக்கிறது என்னங்கிறதெல்லாம் காலப்போக்கில் பார்த்துக்கலாம். அந்த ஒரு நினைப்போடு அவர் இங்க ஆட்சிக்கு வந்தவர். இப்படி இந்த மொத்த கூட்டமும் இந்த மனநிலையில தான் ஆட்சிக்கு வந்தாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கேப், அதாவது வருமானத்துக்கான வழி, சம்பாதிப்பதற்கான வழி, அது கிடைக்கும் வரை அவங்க நேர்மையா தெரிவாங்க. அந்த வழி கிடைச்ச பிறகுதான் அவங்க சுயரூபம் வெளியே தெரியும். இப்ப நடக்கிறதெல்லாம் அதுதான். இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, காஞ்ச மாடு கம்பளம் பாஞ்ச மாதிரி ஒவ்வொருத்தரும் இவர்களுக்கெல்லாம் எம்எல்ஏன்னா என்னன்னு தெரியாது, அரசு பதவின்னா என்னன்னு தெரியாது. இப்படிப்பட்ட நபர்கள் எம்எல்ஏவாகி அமைச்சர்களும் ஆயிட்டாங்க. அமைச்சராக ஆன பிறகு ஒவ்வொரு இலாக்காவிலும் ஒவ்வொரு துறையிலும் எப்படியெல்லாம் வருமானம் கூட்டுது, எப்படியெல்லாம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா சீக்கிரமா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு தானே இருக்காங்க அரசு அதிகாரிகள். அந்தந்த துறையில உயர் அதிகாரிகள் இருக்கிறவங்களுடைய வேலையே என்னன்னா, இந்த மாதிரி வராங்க இல்லையா, அவங்க கவனம் முழுசையும் எங்க வருமானம் வருதோ அதுல திருப்பி விட்டுருவாங்க. திருப்பி விட்டாதான் அவங்க இவங்களை நோண்ட மாட்டாங்க, அதிகாரிகளை நோண்ட மாட்டாங்க. ஸோ அதிகாரிகளுக்கும் இந்த அமைச்சர்கள் இந்த புதிய நிர்வாகத்துக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி ஆயிடுச்சு. அதனுடைய விளைவு எல்லா துறையிலுமே சகட்டு மேனிக்கு ஊழல் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை ஆதாரம் இல்லாம சொல்றாங்க, பொத்தாம் பொதுவா சொல்றாங்க அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்லக்கூடும். நடக்கிறத பாருங்க. பதவிக்கு வந்த உடனே இந்த டெண்டர்கள், அதாவது ஒரு நிமிஷத்துல ஒரு டெண்டர் விட்டு அடுத்த நிமிஷம் க்ளோஸ் பண்றாங்க. ஒரு டெண்டரை ரிலீஸ் பண்ணி அடுத்த நிமிஷம் க்ளோஸ் பண்றாங்க. எதனால பண்ணீங்க, எதனால டெண்டர் விட்டீங்க, எந்த விளக்கமும் இல்லை. சரி, ஒன்றும் தெரியாத பசங்க பாவம் அப்படின்னு நினைச்சா அடுத்தடுத்து முறைகேடுகள் அப்படித்தான் அரங்கேறுது. ஒன்றும் இல்லை, அரசு வழக்கறிஞர் பதவி, இந்த பதவியில ஒரு ஆளை நியமிக்கிறதுக்கு 15 லட்சம் ரூபான்னு சொல்லிட்டு ஏலம் விடுறாங்க பகிரங்கமா. இதை வெளிப்படையாக குற்றம் சாட்டியது யாருன்னா, அவங்க கட்சியை சேர்ந்த வக்கீல், வழக்கறிஞர் சங்கத்தோட வழக்கறிஞர் பிரிவோட நிர்வாகி தான் இதை பகிரங்கமா குற்றம் சாட்டுறாங்க, வழக்காவே தொடுக்கிறாங்க. அந்த வழக்கு தொடுத்த அந்த நிர்வாகி கட்சியை நீக்கிட்டாங்க. ஆனா இந்த ஊழல் நடக்காம நின்றுச்சான்னா இல்லை. பகிரங்கமா வெளியில் தெரிந்த பிறகும் இவங்க ஏலம் போடுறாங்க. நம்ம கட்சியால நீயே உனக்கு 2 லட்சம் டிஸ்கவுண்ட் தர, ஒரு 13 லட்சம் கொடு, இல்லை 12 லட்சம் கொடு, உனக்கு அந்த போஸ்டிங் கொடுக்குற. இந்த ரேஞ்சுக்கு கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல இந்த அரசு வழக்கறிஞர்கள் நியமிப்பதில் ஊழல் நடந்திருப்பதாக இந்த 100 நாட்களாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்க பதவிக்கு வந்த 10-15வது நாள் இந்த ஊழல் தொடங்குச்சு. இப்போ வரைக்கும் அந்த குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கு. அவர்களும் மறுக்கிறாங்களே தவிர அதை நாங்க இந்த மாதிரி நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல அவங்க நிரூபிக்கவே இல்லை.
அதுலயே 100 கோடிக்கு மேல ஊழல். அப்புறம் அந்த பழனி கோயில் நிலத்தை, அதாவது 1.5 ஏக்கர் நிலத்தை வெறும் 2 கோடிக்கு அவர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. 1.5 ஏக்கர் நிலம்ன்றது சின்ன இடம்னே வச்சுக்கலாம். ஆனா அது எங்க வாங்குறாங்கன்றத பொறுத்து அந்த மதிப்பு. இந்த பழனி கோயில் நிலங்கிறது பழனி மலையினுடைய அடிவாரத்திலே இருக்கு. பழனி மலை எப்பேற்பட்ட வேல்யூபிள், எவ்வளவு தூரத்துக்கு அங்க இருக்கிற நிலத்துக்கு மதிப்பு அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். ஆனா அந்த டிவி விவாதங்கள்ல வந்து உட்காந்துட்டு இருக்கிற போண்டாமணி மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தெரியாது. அவங்க தான் இப்போ பழனியில போய் 100 கோடி போகுமா அப்படின்னு கேனைய மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. பழனியில என்ன வேல்யூன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஜனங்களை கேளுங்க. அது குறிப்பா அந்த இடம் வாகனங்கள் நிறுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிற இடம் பழனி மலையின் அடிவாரத்தில் மிகுந்த மதிப்பு மிக்க ஒரு நிலம். அந்த நிலத்தை வெறும் 2 கோடிக்கு வந்து பதிவு பண்ணி 100 கோடி அதுல ஊழல் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், அப்புறம் அண்ணன் சீர், இந்த 2த்துக்கும் டெண்டர் விட்டுருக்காங்க. அது மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது. இந்த டெண்டரை எடுத்திருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு மலையாள கிறித்துவ நிறுவனம். இப்படி ஜாதி அண்டு குறிப்பிட்ட லாங்குவேஜ் இதுக்கு அப்ளை பண்ணுமா அப்படின்னா, சாதாரணமா வந்து பண்ணியிருந்தா இதை வந்துட்டு யாரும் கண்டுக்க மாட்டாங்க. பல நிறுவனங்கள் இந்த டெண்டருக்கு அப்ளை பண்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னணி நகை தயாரிப்பு நிறுவனங்கள் அவ்வளவு பேரும் வந்து இதற்கு விண்ணப்பிக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட நிறுவனம் மட்டும் இவங்க கேட்டதை விட குறைவான தொகையை அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அவங்களுக்கு டெண்டரை வந்து இவங்க ஒதுக்குறாங்க. இந்த டெண்டர் கோருவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு தான் வந்து அந்த நிறுவனத்தை சேர்ந்த அதிபர் வந்து முதல்வர் விஜயை சந்திக்கிறாரு. அதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நிறுவனத்தினுடைய நகை விளம்பரத்துல தான் விஜயும் அவரது தாயார் சோபா சந்திரசேகரனும் நடிக்கிறாங்க. அந்த விளம்பர அந்த நிறுவனத்தோட விளம்பரத்துல இவங்க 2 பேர் நடிக்கிறாங்க. ஸோ இவர்களுடைய தொடர்புங்கிறது சாதாரணமா இல்லை. ஆரம்பத்துல இருந்தே இவங்க தொடர்புல இருக்காங்க. அந்த நிறுவனத்துக்கு ஃபேவர் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட வந்து அந்த நிறுவனத்துக்கு இந்த டெண்டரை அவங்க வந்து கொடுக்குறாங்க. இதன் மூலம் பல கோடி ரூபாய் வந்து இதுல ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது ஏன் வந்து இந்த கிறித்தவன்ற அடையாளத்தை ஏன் கொண்டு வரோம் அப்படின்னா, மற்ற நிறுவனங்களை எல்லாம் ஓரம் கட்டிட்டு தனது மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஏற்கனவே இவங்க நிறுவனத்தில் இவங்க பணியாற்றியதால் அவங்களுக்கு முன்னுரிமை தராங்கன்ற குற்றச்சாட்டை வந்து எழுது. நியாயமா ஒரு நேர்மையான முதல்வர், நேர்மையான நிர்வாகின்னு சொன்னா இந்த குற்றச்சாட்டு எழாத அளவுக்கு, ஏற்கனவே அந்த நிறுவனம் படத்தில் நம்ம நடிச்சிருக்கோம். இவங்க கிறிஸ்தவர்கள், நம்ம மேல ஏற்கனவே கிறிஸ்தவ அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. கிறிஸ்தவத்தை முன்னிறுத்துறோம் அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. நம்ம மதச்சார்பற்ற அரசா நடக்க வேண்டிய இடத்துல ஒரு குறிப்பிட்ட மதத்தை தூக்கி பிடிக்கிறோம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கும்போது நம்ம இவங்களுக்கு தரக்கூடாதுன்ற உணர்வு முதல்வருக்கு இருக்கணும். அவருக்கு அந்த உணர்வெல்லாம் கிஞ்சித்தும் இல்லை. அவருடைய விளைவு தான் அந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே போல முதல்வர் விஜய்க்கு அந்த அறை ஒதுக்கி அந்த அந்த ஒரு ஒரு ஃப்ளோர் நாமக்கல் கவிஞர் மாளிகையோட 10வது தளம் முழுக்க அவருடைய அறையாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறைக்கு அதை மேம்படுத்த செய்யப்பட்ட அந்த செலவுகள் இருக்கு. அதை 5 கோடிக்கு டெண்டர் விட்டதா இவங்க சொல்றாங்க. இந்த அறை ஒதுக்கப்பட்ட போதே அது 11 கோடியில் தயாராகுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது. ஆனா சட்டசபையில அது 6 கோடிக்குள்ள ஒரு தொகை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க. அதற்கும் வந்து டெண்டர் விடப்பட்டதில் பல முறைகேடுகள் இருப்பதா டைம்ஸ் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட பத்திரிகைகள் பகிரங்கமா வந்து அவங்க செய்தியை வெளியிட்டாங்க. இதில் நிச்சயமாக ஊழல் நடந்திருக்கிறது அப்படிங்கிறதா வந்து பகிரங்க குற்றச்சாட்டு. ஒரு பக்கம் ஊழல் நடந்தது ஒண்ணு. அந்த ஒரு ஃப்ளோர், இந்த ஒரு ஃப்ளோர் யாருக்காக தயாராகுது? விஜய்க்கு மட்டுமா, அல்லது விஜயோடு இணைந்து அந்த ஒரு ஃப்ளோரை பகிர்ந்து கொள்ள போகிறவர்கள் யார் யார் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து எழுப்புறாங்க. அதற்கும் வந்து விஜய் தரப்பில் எந்த பதிலும் இல்லை. இப்படி இந்த 100 நாட்கள்ல கிட்டத்தட்ட 100 ஊழல் குற்றச்சாட்டுகளை ஃப்ரேம் பண்றாங்க எதிர்கட்சிகள். 100 நாட்களில் இந்த அரசுக்கு எதிராக 100 ஊழல் குற்றச்சாட்டுகள் தயாராகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஊழல்ல இவங்க எக்ஸ்பர்ட்டா மாறிக்கிட்டு இருக்காங்க. கேட்டா நாங்க நேர்மையா நிர்வாகம் பண்றோம், அல்லது எங்க ஆட்சியில ஊழலே இல்லை,
யாராவது லஞ்சம் கேட்டா என் பேரை சொல்லுங்க. இப்ப அவர் பேரை சொன்னா அவர் தாங்க ஊழலே பண்றாருன்னு ரொம்ப சாதாரணமா கமெண்ட் அடிச்சுட்டு போறாங்க ஜனங்க. ஒண்ணு இல்ல, ஒரு அண்மையில நம்ம கேள்விப்பட்டல கண்ணார பார்த்தது தான். ஒரு சார் பதிவாளர் அலுவலகத்துல எந்த டாக்குமெண்ட் இல்லாத ஒரு நிலத்தை பதிவு பண்றதுக்கு சில லட்சங்களை வந்து அவங்க ஊழலா லஞ்சமா கேட்கிறாங்க. எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லாம ஒரு இடத்தை பதிவு பண்றது ஊழல் ஒளிஞ்சிருச்சா மிஸ்டர் விஜய்? நான் முதல்ல சொல்றேன், சார் பதிவாளர் அலுவலகம், ஆர்டிஓ ஆபீஸ், இன்னும் இந்த வணிக வரித்துறை அலுவலகங்கள் இங்கெல்லாம் போயிட்டு உங்க ஊழல் இல்லாத அரசு அப்படிங்கிற அந்த கதையை போய் சொல்லி பாருங்க. அவங்க வந்து எதில் சிரிக்கிறாங்க அப்படின்னு தெரியும். அந்த அளவுக்கு ஊழல் புறையோடி போயிருக்கு. அது இப்போ வந்து பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு இன்னும் அளவுக்கு கூட தயக்கமோ அல்லது அச்சமோ இல்லாம ரேட்டு பிக்ஸ் பண்றாங்க. என்ன வேணா நடக்கட்டும் பார்த்துக்கலாம், முதல்ல வேலையை முடிப்போம், காசு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்றைக்கு ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது. குறிப்பாக இந்த பத்திரப்பதிவு துறையில வந்து அது சொல்லவே வேணாம், அப்படி போயிடுச்சு. ஸோ இந்த லட்சணத்துல இவங்க ஊழலை ஒழிக்கிற நேர்மையான அரசு, நாங்க தான் மாற்று, அப்படியெல்லாம் வந்து இவங்க புழுகிட்டு இருக்காங்க. உண்மையில இதெல்லாம் வெளியே வந்துருச்சு, சந்தி சிரிக்குது, எல்லாருக்குமே தெரியுது. அதுல இந்த கார் கொடுக்குற அப்படின்னு சொல்லி களத்துல இறங்க போட்டு அடி வெளுக்கிறாங்க ஜனங்க. ஏன்னா இது மக்கள் விருப்பத்துக்கு நேர் எதிரானது. ஏற்கனவே வந்து அவங்க மேல எல்லாம் செம காண்டில் இருக்காங்க, அந்த எம்எல்ஏக்கள் மேல எல்லாம். இவெல்லாம் போறதே சம்பாதிக்க தான் போறான். என்ன எதுக்கு அவனுக்கு வந்து காரு பயணப்படி, அது இல்லாத டிரைவர் சம்பளம் எல்லாத்தையுமே வந்து அரசாய் கொடுக்குறேன்னா எதுக்கு இவனுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க? இந்த ரேஞ்சில் வந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது, இன்னொன்று யாரும் ஏழை கிடையாது, குடிசையில் இல்லை, எல்லாருமே நல்ல வசதியா இருக்கான், நல்ல வீடுகள் வச்சிருக்கான், நிறைய வாகனங்கள் வச்சிருக்கான், சொத்து பத்து எல்லாம் இருக்கு, வட்டி தொழில் செய்யறானுங்க, ஃபைனான்ஸ் பண்றானுங்க, கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க. இப்படிப்பட்ட நபர்கள் தான் அங்க வந்து உக்காந்துருக்கான் தாவேக்கு எம்எல்ஏவா. இப்போ இவங்களுக்கே வந்து இதெல்லாம் கொடுக்குற அப்படின்னு சொன்னா எவ்வளவு கோபம் ஒரு ஜனங்களுக்கு. அந்த கோபத்தில் வந்து அவங்க போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் திசை திருப்புவதற்கு சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகளை உசுப்பேற்றுற வேலையை வந்து அவர்களது அமைச்சர்கள், குறிப்பாக ஆதவ அர்ஜுனாவும் இந்த சிடிஆர் நெல்வர்குமார், இந்த 2 பேரும் அந்த எதிர்கட்சிகளுடைய கவனத்தை திசை திருப்பணும். அதே போல பேசு பொருளா என்ன இருக்கு, தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் வலுவாக மக்கள் மத்தியில் பேசப்படுது அப்படிங்கிறதுனால அந்த குற்றச்சாட்டுகளை நீர்த்து போக செய்வதற்கு என்ன பண்ணணும்? டேக் டைவர்ஷன் பாலிடிக்ஸ் உதயநிதி சொன்னாரு. அந்த டேக் டைவர்ஷன் பாலிடிக்ஸை தான் அங்க கக்கூஸ் வரைக்கும் கொண்டு போறாங்க. சட்டமன்றம் நாறுது, ஊர் உலகமே காரி துப்புது. டேக் டைவர்ஷன் பாலிசி பண்றாங்க அங்க போயிட்டு உட்காந்துட்டு. இதுதான் ஜனங்க புரிஞ்சுக்க வேண்டியது. இவர்கள் ஆபத்தானவங்க நீ ஏன் ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கோம்? இவங்க செய்யற அத்தனை தில்லுமுள்ளையும் செஞ்சுட்டே அதை திசை திருப்பி மற்றவங்க மேல பழிய போட தயங்காதவர்கள். இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா கூட வந்து அவங்க எந்த வகையிலுமே கவலைப்பட மாட்டாங்க. கவலையே இல்லாம தாங்கள் கையும் களவுமா மாட்டிக்கிட்டா கூட அதை அடுத்தவர்கள் மீது பழி போடுவதற்கு தயங்க மாட்டாங்க. அதைத்தான் வந்து அவங்க இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி வந்து இந்த தமிழ்நாட்டை யாரோ ஒருத்தருக்கு வந்து எழுதி வைக்கணும், அதுதான் விஜயனுடைய ஒரே நோக்கம். அந்த யார் அப்படிங்கிறது, எந்த நடிகை அப்படிங்கிறது இன்னும் சில தினங்கள்ல வெட்ட வெளிச்சமாடு. ஏற்கனவே அதற்கான பூர்வாங்க வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்படியே பூர்வாங்க வேலைகள், அதாவது ப்ரிப்பேர் பண்றாங்க, ஜனங்க மைண்டை ப்ரிப்பேர் பண்றாங்க. எப்படி வந்து விஜயை வந்து ஏத்துக்க வைக்க எப்படி அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அது போல விஜய் இடத்தில் வேற யாரையோ ஒருத்தரை வந்து உட்கார வைக்கிறதுக்கான பூர்வாங்க வேலைகளை வந்து அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வட இந்தியாவில் விஜயை கொண்டு போய் அங்க உட்கார வைக்கிறதுக்கான வேலைகளை அங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதையெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்றதுக்கு இந்த டேக் டைவர்ஷன் பாலிடிக்ஸை வந்து அவங்க பண்றாங்க. ஊழல், லஞ்ச ஊழல், நிர்வாக சீர்கேடு, மக்கள் மீது இம்மி அளவு கூட அக்கறையற்ற ஒரு செயல்பாடு, இது அனைத்தையும் வந்து நீங்க இந்த அரசில் நீக்கமற எல்லா இடத்திலும் நீங்க வந்து உங்களால் பார்க்க முடியும். ஒரு அமைச்சர், ஒரு எம்எல்ஏ, முதலமைச்சர் உள்பட ஒருத்தருக்கு கூட இதில் அக்கறையே கிடையாது. நல்ல நிர்வாகம் தரணும், ஜனங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், அல்லது
ஏற்கனவே தப்பா இருந்த எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி அதை சரியானதா மாற்றணும் அப்படிங்கிற நினைப்பு வந்து இம்மையளவு கூட கிடையாது. ஆனா வெளியில பேசுறதெல்லாம் இப்படித்தான் பேசுவாங்க. அதற்கு அதை நோக்கிய செயல்பாடுங்கிறது ஜீரோவா இருக்கும். அதுதான் தாவேகா அரசு.